மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நந்தினி, உங்களை நம்பணும் பாருங்க. நான் என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ச்சே, நீங்க இவ்ளோ கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாரையும் நான் தான் ஏமாத்துவேன். ஆனா நீங்க என்னையே நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்கல்ல. துரோகி, பச்சை துரோகி நீங்க. நந்தினி, உன் கோவம் நியாயம். ஆனா ஒரு செகண்ட் நான் சொல்றது கேளு. வாய மூடு. இங்க பாரு, ஆதியும் அருணையும் கூட்டிட்டு போய் என்னோட சேஃப்டி லாக்கர்ல இருந்து நீங்க மரகதலிங்கத்தை எடுத்துட்டு போனது இல்லைன்னு சொல்றீங்களா? இனிமே எதிரியா இருக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரியை நம்புவேனே தவிர உங்களை மட்டும் நம்பவே மாட்டேன். ஹேய், நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் நான் உங்களை விட மாட்டேன். உங்களை தேடி கண்டுபிடிச்சு சாகடிக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஐயோ நந்தினி, இவ்வளவு நாள் பழகி என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சிட்டு இருக்கிய? நான் எதுக்கு எங்கேயோ போய் ஒளியணும்? உன் கண்ணு முன்னாடி வர. நீ என்ன நினைக்கிறியோ செய், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்டுட்டு செய். ஏய், இனிமே உங்க பேச்ச கேக்குறதும் ஒண்ணுதான், கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிச்சு சாகுறதும் ஒண்ணுதான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ரெடியா இல்ல. நீங்க எப்படி செத்து போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க, அத மட்டும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அத போன்ல சொன்னா நல்லா இருக்காது. நேர்ல வந்து சொல்றேன். உன் இஷ்டம் போல என்ன வேணா செய். என்ன நந்தினி பாத்துட்டு நிக்கிற? நீதானே கேட்ட எப்படி சாக ஆசைப்படுறீங்கன்னு? நான் உன் கையால கத்தி குத்து வாங்கி சாக ஆசைப்படுறேன். குத்து. இந்தா. கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சாகுறதுக்கும் சரி சாகடிக்கிறதுக்கும் சரி யோசிக்கவே கூடாது. யோசிச்சா மனசு மாறிடும். என்ன என் கண்ணுல பயம் தெரியுதான்னு பாக்குறியா? தெரியுதா? இல்ல. எப்படி தெரியும்? நான் தான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ணவே இல்லையே. தப்பு பண்ணி இருந்தா என்கிட்ட இந்த தைரியம் இருக்குமா? நான் உனக்கு துரோகம் பண்ணிருந்தனா நானே எப்படி நேரா வந்து உன் முன்னாடி நிப்பேனா? ஏன் நந்தினி, உனக்கு நான் துரோகம் பண்ற அளவுக்கு எனக்கு நீ எந்த கெடுதலும் பண்ணலையே. ஆனா நான் அருணையும் ஆதியும் கூட்டிட்டு வந்து அந்த லாக்கரை திறந்து மரகதலிங்கத்தை எடுத்துட்டு போனது உண்மைதான். இருந்தாலும் ஏன் அப்படி நடந்துச்சு, எதுக்கு அப்படி நடந்துச்சுன்னு நடந்த எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மை என்னன்னு உனக்கு தெரிய வரும். நீ கேட்க விருப்பப்பட்டா நான் சொல்றேன், இல்லன்னா இருக்கவே இருக்கு உன் கையில கத்தி, குத்திட்டு போயிட்டே இரு. சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஆதிதான். அவன்தான் இந்த விஷயத்துல பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு என்ன இதுல சிக்க வச்சிருக்க. நானும் நீயும் கூட்டு களவாணிகளா இருந்துட்டு அகிலாண்டேஸ்வரிக்கு குழி பறிச்சிட்டு இருக்கோங்கிற விஷயத்த ஆதி எப்படியோ மோப்பம் பிடிச்சிருக்கான். அதனாலதான் என்ன வச்சு அந்த மரகதலிங்கத்தை எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணி அவங்க கூட நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா?
நடந்த உண்மை இவ்வளவுதான். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி காட்டுறேன் இரு. ஆரம்பத்துல இருந்து அவங்க 2 பேர் பிளானையும் இன்ச்சு இன்ச்சா ஒரு வரி விடாம நான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா இந்த அருண் இருக்கானே, கிரிமினல் மாதிரி என்கிட்ட இருந்து மொபைலை வாங்கி உன் பேர்ல அவன் நம்பரை ஸ்டோர் பண்ணி உன் நம்பரை எரேஸ் பண்ணிட்டான் நந்தினி. அப்புறம் என்ன, நான் உனக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் அவன் நம்பருக்கு போயிருக்கு. இப்ப தெரியுதா தப்பு யார் மேலன்னு? சொல்லு, நான் உனக்கு எதிரியா, துரோகியா, இல்ல உன் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியா? என்ன யோசிக்கிற? சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சாரி ஆண்டி, இது தெரியாம நான் அவசரப்பட்டு உங்களை கண்டபடி பேசிட்டேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்னைக்குமே நீங்க எனக்கு நல்ல பார்ட்னர் தான். இது போதும் நந்தினி. நீ பேசினதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. ஆனா இனிமேதான் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு நடுவுல யாரு என்ன குழப்பம் பண்ணாலும் நாம தெளிவா இருக்கணும். ஆதிக்கும் அருணுக்கும் நம்ம கூட்டணி தெரிஞ்சிருச்சுல்ல. அதை விடுங்க, அவங்க 2 பேர் கண்ணிலையும் எப்படி மண்ணை தூவணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல நீ பார்வதியை மறந்துட போற. அவ இருக்கிற இடம் தெரிஞ்சுதா இல்லையா? அவ கிடைக்கல ஆண்டி. ஆசிரமத்திலயும் இல்ல, அவ எங்க போனானே தெரியல. தெரியலையா? ஆனா சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சு தூக்கணும் நந்தினி. அவ வெளியில இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. அடுத்த அகிலாண்டேஸ்வரிக்கு குருதோஷம் வரப்போகுது. என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, நான் கோரக்கண்ணனை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த பார்வதியை மட்டும் நம்ம வெளியில விட்டு வச்சோம்னா அவ ஏதாவது அம்மன் கிட்ட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தோஷத்துல இருந்து அகிலாண்டேஸ்வரியை காப்பாத்திடுவா. தூக்கிடலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குரு தோஷத்தினால அந்த அகிலாவுக்கு என்ன பிரச்சனை வரும்? அத பத்தி அந்த கோரக்கன் ஏதாவது சொன்னானா? அகிலாவோட புத்திரர்கள்ல ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வருமா? ஆமா, நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேரையும் தூக்கிடலாமா இல்ல ஒவ்வொருத்தர தூக்கலாமா? சொல்றேன். சொல்லு. ஆனா நீ ஆப்ஷன்ல முதல்ல அருணையே வச்சுக்கோ. அவன் தான் மரகதலிங்கத்தை திருடும் போது ரொம்ப ஓவரா பண்ணான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் நெத்தில நாமம் போட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும்னு செஞ்சதே அவன்தான். நீ முதல்ல அவனுக்கு செக் வை. நான் பாத்துக்கிறேன்.
பார்வதி, நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு மாமா. நீ இப்ப என் பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப நான் கூப்பிட்டது உனக்கு கேட்டிருக்கும் பார்வதி. நீ தூங்கிட்டு இருந்தாலும் நான் கூப்பிட்ட உடனே ஏஞ்சி உட்காந்துருப்பேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்களான்னு தெரியல மாமா. ஆனா என்ன பத்தி தான் நீங்க எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம இந்த வீட்டுக்கு வராம தனியா அந்த வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது பார்வதி. அப்ப நமக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்துச்சு. கண்டிப்பா நாம இங்க வந்திருக்க கூடாது மாமா. ஆனா அம்மாவுக்காக தானே வந்தோம். ஆனா நமக்கு இப்படி ஒரு பிரிவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்க வராம இருந்திருந்தா என் அப்பா யாருங்கிற ரகசியமாவே இருந்திருக்கும். அத பத்தி எதுவுமே எனக்கு தெரிய வந்திருக்காது. நமக்குள்ளேயும் இந்த பிரிவு வந்திருக்காது. உங்களை பிரிஞ்சு நான் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் மாமா. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் நாம தனியா இருந்த நிமிஷங்களை தான் மணிக்கணக்கா நினைச்சிட்டே இருப்பேன். இப்ப கூட அந்த ராத்திரி வேளையில நிலா வெளிச்சத்துல மொட்டை மாடியில நீங்க எனக்காக காத்துட்டு இருக்கீங்க மாமா. நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மாமா இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. நான் இப்போ கிச்சனுக்கு போறேன். மாமா கிச்சன்ல பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம். நீங்க போங்க மாமா, காஞ்சு போயிட அப்புறம் யார் கழுவா? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா நீ? புருஷன் இங்க ஒருத்தர் இருக்கேன், என்ன கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் சமைக்கிறேன் சொல்லி போயிட்டு இருக்க. தோசை கல்லு, சட்டி, பாத்திரம் இது கூட தான் இருக்க. சும்மா இருங்க மாமா, எனக்கு வேலை இருக்கு. இப்போ நான் அப்புறமா வரேன், முடிச்சிட்டு வரேன். சரி, அப்ப நீ எப்பதான் சாப்பிடுவ? வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடுறேன். அதெல்லாம் வேணா, 2 பேரும் இப்பவே சேர்ந்து சாப்பிடுறோம். என்ன சொல்ற? மாமா உங்களுக்கு மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, நைட் நேரம் வேற, அதிகமா சாப்பிட கூடாது, அளவா தான் சாப்பிடணும். என்ன? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கீழே வேலை இருக்கு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? தனியா போய் எப்படி ஒரு தோசை தான் சாப்பிட போற? அது இங்கேயே சாப்பிடு. எனக்கு அதிகமா பசி எடுக்க மாட்டேங்குது மாமா, அதான் கம்மியா சாப்பிடுறேன். ஓ, அப்ப என்ன மட்டும் அதிகமா சாப்பிட வச்சு குண்டாக்கலான்னு பாக்குறியா? என்ன மாமா சொல்றீங்க? இது சின்ன தோசை, இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க குண்டாக்க மாட்டீங்க. எது இதுவா? இது உனக்கு சின்ன தோசையா? ரைட். 3 தோசை சுட வேண்டிய மாவை ஒரேடியா ஊத்தி ஒரே தோசையா போட்டு எடுத்து வந்திருக்கேன். ஓய், என்ன டெய்லி இப்படியே சாப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நான் குண்டாயிடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், எவ்வளவு சில்மா இருக்க. நான் அப்படியே இருக்கணும்னா கம்மியா சாப்பிடணும். அதனால சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன? இப்ப நான் ஊட்டி ஊட்டி நீங்க சாப்பிடணும், அது டைரக்டாவே சொல்லிருக்கலாமே. ஐயோ, புத்திசாலி பொண்டாட்டி. போங்க மாமா. சரி, நம்ம சாப்பிடலாம். நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், இருங்க. ஹே, நானே சாப்பிடுறேன், விடு. வேண்டாம் வேண்டாம், நான் ஊட்டி விடுறேன் மாமா. ஊட்டி விடுறதுல ஒரு சுகம் இருக்கு மாமா. ஓ, அது நீங்க எனக்கு ஊட்டி விடும் போதுதான் தெரிஞ்சது. சரி, அந்த சுகத்தை நானும் ஒண்ணு வைக்கிறேன். பார்வதி, நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? எந்த நிலைமையிலையும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்.
நீயும் என்னை விட்டு பிரியக்கூடாது. சத்தியமா நம்ம பிரிய மாட்டோம் மாமா. ம். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீ மீறிட்ட பார்வதி. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன். நான் உங்க பக்கத்துல இல்லையே தவிர நான் உங்களை தாண்டி போகல. உங்க கண்ணு கெட்டின தூரத்துல உங்களுக்காக தான் இருக்கேன். எப்படி நான் யாரு என்னன்னு தெரியாம என் காதலுக்காக மட்டும் என்னை ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அம்மாவும் என் பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்காம என்ன மருமகளா ஏத்துக்கணும். அகிலா அம்மா மனசார நீதான் என் மருமகன்னு அவங்க வாயால சொன்னதுக்கு அப்புறம் நானே என்ன பத்தின ரகசியத்தை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பிரியவே மாட்டேன் மாமா. இதுக்காக நீங்க என்ன கோச்சுக்காதீங்க. எனக்கு உன் மேல கோவம் இல்ல பார்வதி, வருத்தம் தான். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே தீர்த்து வச்சிருப்பேனே. ஆனா ஆனா என்கிட்ட கூட உன்னால சொல்ல முடியலன்னா அதுல நம்ம குடும்பத்துக்கான நல்லது கண்டிப்பா இருக்கும். என்ன தவிர வேற யாரால உன்னை முழுசா புரிஞ்சுக்க முடியும் சொல்லு? நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எந்த விஷயத்துக்காக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கியோ அது நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதெல்லாம் அனுப்பிச்சிடலாம். எதனால இப்படி ஒரு கனவு வந்தது? அருணுக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கான அறிகுறியா? ஒன்னும் புரியலையே.
என்ன அம்மா இன்னும் தூங்காம ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, என்னாச்சுமா? தூங்கலையா? நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆதி. திடீர்னு ஒரு கெட்ட கனவு, தூக்கமே சுத்தமா போயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? உங்க நிம்மதி போற அளவுக்கு அப்படி என்ன கெட்ட கனவு வந்துச்சு? யாரோ ஒரு ஆள் பெரிய இரும்பு ராட் எடுத்து நம்ம அருண் தலையில ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு கனவு பார்த்தேன். ஏன் மண்டையில அடிச்ச மாதிரியே இருந்தது. எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு தெரியல. அம்மா, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க எப்பயும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கம்மா. வெறும் கனவுதாம்மா. நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. போய் தூங்குங்க. கனவுதான். ஆனா இப்படி ஒரு கனவு இப்ப ஏன் வரணும் ஆதி? எனக்கு பயமாவே இருக்கு ஆதி. ஏதோ ஒரு ஆபத்துக்கான அறிகுறி மாதிரியே தெரியுது எனக்கு. எங்களுக்கெல்லாம் நீங்க தைரியம் சொல்றவங்க. அருணுக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. நம்ம காலைல பேசிக்கலாம். தேங்க்யூ. சரி, நீயும் தூங்கு. குட் நைட். குட் நைட்மா. இதுவரைக்கும் என் குடும்பத்தை சோதிச்சது பத்தாதா உனக்கு? இப்போ ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியுது. இன்னும் உன் குடும்பத்துக்கு கெட்ட நேரம் முடியல. முடியற வரைக்கும் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம்னு எல்லா தெய்வங்களும் நினைச்சிட்டீங்களா? நீங்க எந்த கஷ்டத்தை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் தாங்கிக்குவேன். ஆனா என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் சோதிக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே பார்வதி வீட்டை விட்டு போனதுனால பாதி மனசுடைஞ்சு பாதி மனுஷனா உருக்குலைஞ்சு போயிட்டான். இந்த நேரத்துல ரெண்டாவது பையன் அருணுக்கு யாராலேயோ பாதிப்பு வர மாதிரி எனக்கு கெட்ட கனவு வந்து என் மனசு போட்டு வாட்டுது. அந்த கனவு கனவாவே முடிஞ்சு போயிடணும். என் அருணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்தாங்க காஃபி. அம்மா எங்க பட்டம்மா?
அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்கப்பா. அம்மா டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? சரிம்மா. அருண் எங்க, நீ பாத்தியா ஆதி? பாக்கலையம்மா. ரூம்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஆண்டி இதோ வரேன் ஆண்டி. என்ன ஆண்டி? அருண் எங்க? ஆண்டி, மில்லில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நேத்து நைட்டே மேனேஜர் கால் பண்ணாரு. அதனால ஏர்லி மார்னிங் அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆண்டி, எனி ப்ராப்ளம்? அம்மா இந்தாங்கம்மா காஃபி. ஆண்டி, ஐயோ, ஐம் சாரி. என்னம்மா நீங்க ஏதோ யோசனையில இருந்தீங்க, கை தவறி கீழே விழுந்துருச்சு. நான் வேணா உங்களுக்கு வேற காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? காலையில அதுவுமா காஃபி குடிக்காம உங்களுக்கு எந்த வேலையும் ஓடாது. வேண்டாம், மனசு சரியில்லை பட்டம்மா. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க. கண்ணு வேற கலங்கின மாதிரி இருக்கு. இல்ல, எதுவும் இல்ல. ஆண்டி, நீங்க எதையோ நினைச்சு ஃபீல் பண்றீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது எங்களுக்கு தெரிஞ்சா தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஆண்டி, இல்லனா வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்ல ஐஸ்வர்யா. ஒரு கெட்ட கனவு கண்டேன். யாரோ ஒரு ஆளு ஒரு பெரிய இரும்பு ரோட எடுத்து நம்ம அருண் தலை மேல ஓங்கி அடிச்ச மாதிரி ஒரு கனவு. வாவ், சூப்பர். குருதோஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனவு கண்டதும் அப்படியே அலறி அடிச்சு எழுந்துட்டேனா. எனக்கு அப்பல இருந்தே மனசுல ஒரே குழப்பமாவே இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் உடனே சாமி கிட்ட வேண்டி ஒரு விளக்கை ஏத்தினேன். அந்த விளக்கை ஏத்தி வச்சேன். அது ஏத்தி வச்ச உடனே அணைஞ்சிருச்சு. அப்பா, நீ இருக்க. சரி, இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமே, அருணை பார்த்து பேசினா மனசு சரியாயிடும்னு நினைச்சேன். பட்டமா காஃபி கப்பு கொடுத்தா அதுவும் கை தவறி விழுந்துருச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. இப்படி தொடர்ச்சியா அபசகுனம் மேல அபசகுனமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சித்தியாச்சே, நம்ம பங்குக்கு. அக்கா, அக்கா, என்னக்கா இது? காலையில இருந்து அபசகரமா நடக்குதுன்னு சொல்றீங்க, கனவு கண்டேன்னு வேற சொல்றீங்க. எத்தனை மணிக்கு கனவு கண்டீங்க? ஒரு 4:30 மணியா இருக்கும். ஐயோ, 4:06 பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல கனவு கண்டா அப்படியே பலிக்குன்னு சொல்லுவாங்களே. சொல்லுங்க ஆண்டி. எதுக்குமே கலங்காத ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி ஒரு கனவை நினைச்சு தன் மகனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு புத்திர சோகத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கா. அந்த கனவை நம்ம நனவாக்கிடலாம். சரி, நீ அவன் கதையை முடிச்சிரு. அதுவும் சரியாதான் இருக்கும்.